வெல்கம் பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடி. நம்ம கறி குழம்புலேருந்து சாம்பார் வரைக்கும் இதே மிளகாய் பொடி தான் நம்ம போட்டு தாக்க போகிறோம். ஸோ இந்த மிளகாய் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இந்த மிளகாய் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இந்த மிளகாய் பொடிக்கு இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம மிளகாய் பொடியை தயாரிக்க போகிறோம். நார்மலாக மல்லி அண்ட் மிளகா இதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடிக்கு தான் போய்ட்டுருக்கோம். வீட்டு மாடி இப்போ தான் இருக்குது. ஸோ நல்லா வெயில் பார்த்திங்கன்னா நல்லா சுட்டு எரிச்சிட்ருக்கு. இந்த டைமில் தான் நம்ம காய வச்சோன்னா நல்லா முறுமுறுன்னு காஞ்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பவுடரியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு குண்டா ஒரு வாளி, பெரிய வாளி எடுத்திருக்கோம். இதில் நம்ம மிளகாய் கொட்ட போகிறோம். நம்ம நியூஸ் பேப்பரில் கூட காய வைக்கலாம். ஆனால் நியூஸ் பேப்பரில் காய வச்சிங்கன்னா எல்லாமே சிந்தி வேஸ்ட் ஆகிடும். நிறையா கீழெல்லாம் காற்றுக்கு நல்லா அடிச்சுட்டு போயிடும். ஸோ எங்கெங்கேயோ சிந்திரும். நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ மாடிக்கு 2-3 தடவை ஷேக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் போட்டாச்சு. அது கூட கடுகு சேர்க்குறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்றத மெஷரிங்ஸ் நான் கீழே உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா குருமிளகு சேர்க்குறோம். ஸோ மிளகாய் பார்த்திங்கன்னா அந்த காம்பு சில பேர் கிள்ளி போடுவாங்க. நம்ம கிள்ளலாம் முடியாது. ஏன்னா இவ்வளோ மிளகாய் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரொம்பவே சோம்பேறிஸ் இதெல்லாம் கிள்ளிட்டு இருக்க முடியாது. ப்ளஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதனால ஒரு இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும், அப்புறம் நல்லாவே இருக்காது. அதனால் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். நம்ம கடலைப்பருப்பு எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அந்த குழம்பு பார்த்திங்கன்னா திக் கன்சிஸ்டன்சியை வரதுக்காண்டி நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறோம். ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மல்லி நம்ம சேர்க்குறோம். மிளகாய் பொடினால என்ன, நம்மளுக்கு மல்லி அண்ட் மிளகாய் தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுலாம் நம்ம ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட மிளகாய் ஃபஸ்ட்டு, மல்லி செகண்ட். ஸோ இவங்களை நம்ம 2 பேரையும் சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோம்பு எதுக்காண்டி சேர்க்குறோன்னு எல்லாத்துக்கும் டவுட் வரலாம். நம்ம கறிக்குழம்புலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகாய் பொடியை போடும்போது அப்படியே செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காண்டி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நான் மஞ்சள் கிழங்கு வாங்கியிருக்கேன். விரலி மஞ்சள் அதானே, ஆமாம், அது வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம அது சேர்த்துட்டோம். இது கூட நம்ம கட்டி பெருங்காயம். ஸோ கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேக் கொடுத்துட்டுக்கோங்க. நீங்கள் பேப்பரில் வைக்கலாம், நம்ம காய வைக்கலாம். பட் பார்த்திங்கன்னா நிறையா வேஸ்ட் ஆகும். அது மாதிரி நம்ம இப்படி பண்ணிடுறது பெஸ்ட்டு. இது கூட நான் கருவேப்பிலை இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நல்லா நம்மளுக்கு முறுமுறுன்னு காஞ்சிச்சுன்னா 2 ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சின்றேன் பாருங்கள், மிக்சியில் அரைக்க முடியாது, சாத்தியம் இல்லை. ரைஸ் மில்லுக்கு போகணும், ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இது கூட நான் பக்கத்துலேயே வச்சு என்ன பண்ணிக்கிறேன், நான் கருவேப்பிலையும் காய வச்சுக்கிறேன். நல்லா மொறுன்னு காயணும் கருவேப்பிலையும். ஸோ ரெண்டுமே வெயிலில் காயணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே காய வச்சுருக்கோம் வீட்டுக்கு மேலே. அப்பப்போ நம்ம மேலே ஒரு கரண்டி இல்லாட்டி நம்ம கையாலே ஒரு ஷேக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே போயிடும். ஸோ நல்லா வெயிலில் மொறுன்னு நம்மளுக்கு காஞ்சி வந்துடும். ஒரு 2 days நீங்கள் காய வச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் எப்போயுமே மிளகாய் பொடி தயாரிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா காஞ்சி கொடுத்துரும். நம்ம காய வைக்காமையும் அரைக்கலாம், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. என்ன கேட்டால் காய வச்சுட்டு நம்ம அரைச்சோன்னா அது வேறு சுவை தான். ஸோ இப்போ நம்ம ரைஸ் மில் வந்திருக்கோம். ரைஸ் மில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மிளகாய் பொடி வச்சுருந்ததை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். ஸோ நல்லா நம்மளோட பொடி கிரைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிரைண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகாய் பொடி. சுட மிளகா பொடியை நம்மகிட்ட கொடுத்தாங்க. அப்படியே டப்பாவில் போடாமல் நல்லா ஆற வச்சு டப்பாவில் போட்டு வீட்டுக்கு போய் அட்டகாசமான கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.